ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கொத்தரக்காய் வச்சுட்டு ஒரு சாம்பார் சாதத்துக்கு, ஒரு காரக்குழம்புக்கு, ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கொத்தரக்காவில் நாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாம். இது கூட அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, மிளகாய்த்தூளை சேர்த்து நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த மாதிரி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். நம்ம போடும்போது நல்லா மாவு கோட்டிங் பண்ணிவிட்டு போட்டோம்னு வச்சுங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா முறுமுறுன்னு ஆகும். அந்த டைமில் நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரைஸோடு தயிர் சாதத்துக்கூடவும் சாம்பார் சாதத்துக்கூடவும் காரக்குழம்போடு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். மீடியமான எண்ணெய் ஊற்றிச்சிருவோம் பாருங்கள். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுல இந்த சிங்கிளாக போட்டுக்கலாம். நாம் கொத்தரக்காவில் வச்சு போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப எலசான காயில் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உடச்சி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடலைங்க. இதோடு போடும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். மீடியமான ஃபயரில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஐயில் வைக்க வேண்டாம் ஸ்டவ்வை. ஏன்னா இது பச்சையாக போட்டுறதுக்காக கொத்தரக்காய் நல்லா வேகணும், முறுமுறுன்னு இருக்கணும். அதனால் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நம்ம பக்குவமாக இருக்கணும். எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம ஐயில் வச்சு எடுத்தோம்னா ஆயிலை வந்து பிடிச்சிக்கிறத கீழே கட்டிடும். அதனால் எடுக்கும்போது மட்டும் ஐயில் வச்சு நாம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஆனால் போதுங்க, நாம் எடுத்துடலாம். நாம் எடுத்துட்டோம். செகண்ட் பேட்சு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் இது எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். ரொம்பவே முறுமுறுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பேட்சும் போட்டு இது பண்ணிட்டோம். ரொம்பவே முறுமுறுன்னு இருக்குங்க. நீங்களும் இதுவே கொத்தரக்காவோட ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதத்தோட, காரக்குழம்போட, தயிர் சாதத்தோட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் காரக்குழம்பு கூட தான் நான் அந்த கொத்தரக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.